வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 4 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டெட் கண்டிஷனில் இருக்குது. இது போர்டில் ஷார்ட் இருக்கா இல்லை சாஃப்ட்வேர் போகலாமா, என்ன ஐசி ப்ராப்ளம் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும். அது இந்த போர்டில் மொதல் கான்செப்ட் டெட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை ஹேங் ஆகி நிற்கிது அந்த மாதிரி கான்செப்ட் வருதுன்னு சொன்னால், மொதல் கான்செப்ட் என்ன பண்ணணும், போர்டில் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். ஷார்ட்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டாக செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ஷார்ட்டுக்கு பேர் ஆப்போசிட் ஷார்ட்னு சொல்லுவோம். நம்ம பேட்டரி பாயிண்டில் பார்க்குற நார்மல் கான்செப்ட் வேறு. அடுத்து நெக்ஸ்ட் லெவல் ஐசி லெவலில் வரக்கூடிய ஷார்ட்ன்றது ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட வேல்யூ மாறும். அந்த வேல்யூ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த போர்டு வந்து ஷார்ட்டாக இருக்குது. இதை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் அந்த கான்செப்ட் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பாருங்கள், இந்த போர்டில் இந்த சர்க்யூட்டில் இதுதான் பவர் சப்ளை ஐசி. இதில் அப்போ பவர் சப்ளை ஏரியாவில் தான் ஃபஸ்ட் நம்ம ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். மல்டிமீட்டர் வந்து கன்டினியூட்டி சிம்பிள் வச்சுட்டு நான் செக் பண்ணும்போது இதை செக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே சவுண்டு வருது, இந்த கெப்பாசிட்டரோட ஒரு எண்டில் இந்த இடத்துல சவுண்டு வருது. இந்த இடத்துல செக் பண்ணுறோம், ரெண்டு எண்ட்லேயும் சவுண்டு வருது. வேல்யூ பாருங்கள், வேல்யூ வந்து ரொம்ப கம்மியான வேல்யூ காட்டுது. ரெண்டு எண்ட்லேயும் செக் பண்ணும்போது இது டேரெக்டாக மைனஸாக இருக்கும், த்ரூ மைனஸ் கான்செப்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்யூட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே சேம், ரெண்டு பக்கம் எண்ட்லேயும் வந்து சவுண்ட் காமிக்குது. அப்போ ரெண்டு எண்ட்லேயுமே ஷார்ட் ஆகிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு எண்ணில் ஷார்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஷார்ட்டுக்கு காரணம் எது அப்படின்னு சொன்னால், இது பக்கத்தில் இருக்கே சார், அப்புறம் கண்டிப்பாக இது பவர் சப்ளை ஈஸியாக இருக்குமோ, பவர் சப்ளை ஷார்ட்டாக இருக்குமோ அப்படி சொல்ல முடியாது சார். கண்டிப்பாக இதோட கனெக்ஷன் எங்கே இருக்குது, இந்த சர்க்யூட் இந்த கெப்பாசிட்டரோட பேரல் லைன் வந்து வேறு எந்த சர்க்யூட்டில் ஜாயிண்டாக இருக்குது, எந்த பொருளில் சேர்ந்துருக்கு, எந்த ஐசியில் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ சர்க்யூட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த மாடலோட டயக்ராம் வச்சு நம்ம வந்து பிட் மேப்பை வச்சு நம்ம அதோட கனெக்ஷன் எங்கேன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஐசி கால் வரைக்கும் நம்ம வந்து கான்செப்ட் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஷார்ட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு வரக்கூடிய கெப்பாசிட்டரை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அதோட சர்க்யூட் லைனை அடுத்து ஃபாலோ பண்ணணும். அப்போ எந்த இடத்துல ஷார்ட் இருக்கலாம் ஒரு கெஸ் பண்ணலாம். அந்த கெஸ்ஸிங்கை வச்சு இந்த ஐசினா அந்த ஐசியை தான் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி தெளிவாக இன்னொருத்தர் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கெப்பாசிட்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பவர் சப்ளை பக்கத்தில் கெப்பாசிட்டர் இருக்குது. அதில் ரெண்டு எண்ட்லேயே செக் பண்ணுங்கள், சவுண்ட் வருது. இந்த கான்செப்டில் இந்த எண்ட்லேயே செக் பண்ணுறீங்க, ரெண்டு எண்ட்லேயுமே சவுண்ட் வருது. அப்போ கண்டிப்பாக இது இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ இதில் ஷார்ட் கலர் கொடுத்து பார்த்தும் அது ரியாக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால், இதை கொடுத்து பார்த்துட்டேன் ரியாக்ஷன் எதுவுமே இல்லை, அதாவது எதுவுமே இல்லைன்னா ஸ்பேர் எதுவுமே ஃபால்ட் ஆகலை, ஐசி ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த பவர் சப்ளை ஐசி ஹீட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபியூ ஆனது ஹீட் ஆச்சு. ரெண்டு கான்செப்ட் ஹீட் ஆகுது. அப்போ ரெண்டுக்கும் சப்ளை ஆனது கண்டிப்பாக இந்த ட்ராக் வழியாக தான் இதுக்குள்ளே தான் நடந்திருக்கும். அப்போ இதில் தான் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதை முழுமையாக நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து சர்க்யூட் மூலமாக பிட் மேப் வச்சு நம்ம தெளிவாக நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ இது ஃபால்ட்டுன்னு சொல்லி, கெப்பாசிட்டி ஃபால்ட்டுனா ஷார்ட்கட்டில் கொடுக்கும்போது கெப்பாசிட்டி எரிஞ்சிடும், அது தெரிஞ்சிடும், தனியாக தெரியும் உங்களுக்கு. இதே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டை பற்றி தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். நான் அதே மாதிரி ஷார்ட் கலரை வச்சு நான் செஞ்சும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அந்த வீடியோஸ் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அப்போ ஷார்ட் கலர் எப்படி ரெடி பண்ணணுன்ற விஷயமும் சொல்லியிருக்கேன். நான் பேட்டரியை வச்சு ஜஸ்ட் ரெடி பண்ணலாம், அந்த கான்செப்ட் சொல்லியிருக்கேன். நான் அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ நான் இந்த கான்செப்டை வந்து கெப்பாசிட்டி கடையில் அந்த ஷார்ட் கலர் நான் கொடுத்து பார்த்துட்டேன். ரெண்டு கடையில் வந்து ஷார்ட் கலர் கொடுத்தும் அது ஷார்ட் ரிலீஸ் பண்ண முடியல, அதாவது ஹீட் ஆகுதுன்னு சொன்னேன். அப்போ ஹீட்டுன்ற விஷயம் அது சிபியூ ஹீட் ஆச்சு. அப்போ இதை வந்து பிட் மேப் வச்சு நம்ம முழுமையாக அதெல்லாம் ஃபால்ட் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னேன் ஷார்ட் கலர் வச்சு செஞ்சு காமிச்சேன்னு சொல்லி செஞ்சு பார்த்தேன்னு சொல்லி. இப்போ நான் வந்து இதை ஜஸ்ட் நான் வந்து ஷார்ட் கலரோட ஒரு ரெண்டு, அதாவது கிரவுண்ட் பண்ணிட்டேன் டேரெக்டாக ஒரு லைன் மைனஸை வந்து ப்ளஸ் லைனை, அந்த கெப்பாசிட்டர் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைட் ஷார்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும். அப்போ அந்த ரெண்டு எண்டில் வந்து நான் வந்து இந்த சைட் டேரக்ட் மைனஸாக இருக்குது, இந்த பக்கம் ப்ளஸ் லைன் அந்த இடத்துல கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஐசி பயங்கரமாக எனக்கு ஹீட் ஆகுது. ஜஸ்ட் பேஸ்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதை இதை பாருங்கள், பேஸ்ட்டு இதில் அப்ளை பண்ணுறேன். பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த பேஸ்ட் வந்து மெல்ட் ஆகுதான்னு சொல்லி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இதில் வந்து நான் வந்து அந்த கெப்பாசிட்டரோட ஒரு காலில் வந்து நான் லைனை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ரியாக்ஷன் எப்படின்னு பார்ப்போம்.
சரி, அதை வந்து நம்ம மைனூட்டாக இருக்கனால அதை ஊக்கு பின் மாட்டிட்டேன் அதில் இந்த ரெட் பாயிண்டில். இந்த பாருங்கள், அது ப்ளஸ் மைனஸ் ஷார்ட் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஸ்பார்க் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்டில் இந்த கெப்பாசிட்டர் 2 கொடுக்க போகிறேன். நான் ப்ளஸ் லைனை கொடுக்க போகிறேன். கொடுத்ததுக்கப்புறம் எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், அந்த பேஸ்ட் வந்து மெல்ட் ஆகிறது உங்களுக்கு தனியாக தெரியும். ஹீட்டாக பாருங்கள். சரி, இது பார்த்தீங்களா, பேஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து மெல்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே பயங்கரமாக ஹீட் ஆகிட்டு இருக்குது சார். உங்களுக்கு ஹீட்டை வந்து என்னால் காட்ட முடியல. ஸ்பார்க் ஆச்சு நான் காமிச்சிருப்பேன். இதில் பாருங்கள், அது ஃபுல்லாக அந்த பேஸ்ட் ஆனது தண்ணி மாதிரி ஆகிட்டே இருக்கும். அது பயங்கர ஹீட்டில் இருக்குது, கை வைக்க முடியாது. கண்டிப்பாக இதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ CPU தான் ஃபால்ட்டுன்னு சொல்லி ஷார்ட் ஆகிக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த கெப்பாசிட்டி ஷார்ட்னா அந்த கெப்பாசிட்டி மட்டும் ஸ்பார்க் ஆகின்னு தெரியும், தனியாக தெரிஞ்சிடும். இப்போ அந்த CPU பயங்கர ஹீட்டில் இருக்குது. இப்போ நம்ம அதை சர்க்யூட் பிட் மேப் வச்சு நம்ம வந்து அதை தெளிவாக நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதாவது CPU தான் ஃபால்ட்டா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ அந்த சர்க்யூட் லைன் வந்து அதில் ஜாயிண்ட் ஆயிருக்கான்னு சொல்லி உறுதிப்படுத்துனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஐசியை ரிமூவ் பண்ணி சரி பண்ணணும். அப்போ அந்த கான்செப்டை முழுமையாக நம்ம பார்ப்போம். சார், இப்போ வந்து சர்க்யூட்டோட அந்த பிட் மேப் வச்சு நம்ம வந்து ரெட்மி நோட் 4ஓட அந்த ஐசி கண்டினியூட்டி கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். முதல் அந்த சர்க்யூட்டில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்க வந்து CPU EMMC கான்செப்ட், இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா பவர் சப் ஐசி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த கெப்பாசிட்டி ஷார்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கெப்பாசிட்டி சர்க்யூட்டு அந்த இடத்துல இருக்குது. அந்த கெப்பாசிட்டி லைனில் தான் நம்ம வந்து ஷார்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். ஆல்ரெடி ஷார்ட் இருந்தது, ஷார்ட் கலர் கொடுத்து பார்த்தோம். CPU ஹீட் ஆச்சுன்னு சொன்னேன் நான். இப்போ அதில் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஐசியில் ஒரே ஒரு காலில் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த காலோட கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கு மட்டும் இல்லை, மெயின் CPUக்கு தான் அதிகமான இடங்களில் போயிட்டுருக்கு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல அந்த கெப்பாசிட்டி ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா காட்டுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஷார்ட் இருந்தது. அது மேலே வந்து சில்வர் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இருக்கக்கூடிய சாம்பல் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிரவுண்ட் லைனு. இது ரெட் லைன் வந்து ப்ளஸ் லைன். இப்போ அந்த ப்ளஸ் லைன் தான் ஷார்ட் இருந்தது. நம்ம ஷார்ட் கலர் கொடுத்து பார்க்கும்போது CPU ஆனது ஹீட் ஆச்சு, ப்ராசர் வந்து ஹீட் ஆச்சு. நான் ப்ராசரில் தான் சப்ளை லைன் அதிகமாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த லைனில் தான் அதிகமாக ஹீட் ஆச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் சொன்னேன் CPU தான் ஃபால்ட்டுன்னு சொன்னேன். அப்போ இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், இதோட ட்ராக் இதில் மட்டும் இல்லை அப்படின்ற, அதாவது இந்த கான்செப்ட் சர்க்யூட் ஃபுல்லாக இருக்கா இல்லை CPUவில் மட்டும்தான் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ CPUவில் கனெக்ஷனில் மட்டும்தான் இருக்குது. அது ஒரு சில கெப்பாசிட்டியில் இருக்குது. அந்த ஷார்ட்டில் கொடுக்கும்போது கெப்பாசிட்டி ஷார்ட் இருந்தாலும் அந்த ஷார்ட் வந்து கெப்பாசிட்டர் மூலமாக அது ஹீட் ஆகிருக்கும், அது ஸ்பார்க் ஆகிருக்கும், அது தனியாகவே டேமேஜ் ஆகிருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இதே விஷயம் நம்ம CPUவில் ஷார்ட் இருக்கனால தான் அந்த ஹீட் ஆச்சு. கண்டிப்பாக இந்த இடத்துல CPU தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். CPU மாற்றினா தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அப்போ இந்த ஷார்ட்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த CPU ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் சர்க்யூட்டில் வந்து ஷார்ட் ஆகிடுச்சுன்னா எந்த மாதிரி இடங்கள் ஷார்ட் ஆகும், அதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் வந்து முழுமையாக கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து என்னோடய நம்பர் தரேன், ப்ளஸ் அதோட ஷார்ட் கரை பற்றி டீட்டெயிலும் உங்களுக்கு அது லிங்க் தரேன். அந்த வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.